அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இஃப்தார் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் சுடு தண்ணியை சூடு பண்ணி அரிசி மாவு கூட கலந்து நான் ரவுண்டாக பால் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நான் 1/2 மூடி தேங்காயும் 5 பாதாமும் 1/2 ஸ்பூன் சோம்பும் நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் தேவையான அளவு கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது வாசனைக்காண்டி நான் போட்டு வச்சுக்கிறேன். மாவு நீங்கள் ரவுண்டு பிசையும் போது அதில் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுறேன் நல்லா. இப்போது தேவையான அளவு உப்பு நான் இதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை, அரிசி மாவு கொழுக்கட்டையை நம்ம இதில் இந்த கொதியில் போட்டுட்டு நான் தனியாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக அரிசி மாவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் ஒரு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி கிடக்கும் நமக்கு பால் கொழுக்கட்டை. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் கொதிக்கும் போது இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சோம்பு, பாதாம், தேங்காயும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ அந்த மிக்ஸிங்கையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கிறத இப்போ நல்லா கெட்டியாகிடும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நான் கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 or 3 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.